ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவிலே நம்பர் 1 ஹாரர் பிளேஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ராஜஸ்தானில் இருக்க பங்கார் கோட்டை. இந்த பங்கார் கோட்டை வந்து 16ஆம் நூற்றாண்டில் பயங்கர செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டு இருந்த கோட்டை தான் இது. ஆனால் இப்போ மண்ணோட மண்ணாகி அமைதியாக இருக்குது. இதுக்கு காரணம் அங்கே 16ஆம் நூற்றாண்டில் ஒரு அழகிய மகாராணி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த மகாராணி மேலே சுற்றி இருக்க நாட்டில் இருக்க எல்லா மன்னர்களுக்கும் ஒரு கண் இருக்குது. அந்த நோக்கத்தோடு யார் அந்த பங்கார் கோட்டைக்குள்ளே வந்தாலுமே அவங்கள கொன்றுவாங்க. ஆனால் ஒரு நாள் கோட்டையில் பாம்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பாட்டி மந்திரவாதியை உள்ளே கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த பாம்பாட்டி மந்திரவாதியை அந்த மகாராணியை பார்த்தோன்னே காதல் வாயப்படுறான். அந்த மகாராணி எப்படியாச்சும் அடையணும் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். அதுக்காக மகாராணிக்கு பின்னாடி கூந்தல் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அவன் மந்திரம் ஓதி ஒரு எண்ணெயை அங்கே இருக்க பணிப்பெண்கள்கிட்ட கொடுக்குறான். இதை வந்து மகாராணி தலையில் தேய்ச்சி விடுங்க, முடி இன்னுமே நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படியோ இதில் தப்பு நடந்திருக்குது, இதில் ஏதோ ஒரு மந்திரம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச மகாராணி அந்த பாம்பாட்டி தலையை வெட்டணும் அப்படின்ட்டு உத்தரவு விடுறாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த பாம்பாட்டி தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சாம் வர்றான். இந்த கோட்டையும் இங்கே வாழ்கிற மக்களும் எப்படியாவது நாசமாக அழிஞ்சு மண்ணோட மண்ணாக போகணும் அப்படின்ட்டு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு இறந்து போகிறான். அதே மாதிரி சில வருடம் கழித்து அங்கே இருக்க மக்கள் நோயால் இறந்து போகிறாங்க, யுத்தங்கள் வருது, அந்த கோட்டை அழிஞ்சு போகுது. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த கோட்டை இருக்கிற சுவடுகள் அப்படியே தான் இருக்குது, அமைதியாக தான் இருக்குது. ஏன் இந்தியன் கவர்மெண்ட்டே நடுராத்திரிக்கு மேலே அங்கே போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த நடுராத்திரியில் போனவங்க எல்லாத்துக்குமே ஒரு அமானுஷ்யமான சத்தம் கேட்குது. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து கான்சியஸே அங்கே போய் இழக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா இந்த கோட்டைக்கு நீங்கள் போவீங்களா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் ப்ளேஸ் பண்ணுங்கள்.